மரியாதைக்குரிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களோடு ஸ்டாலின் என்று முகாம்களை நடத்த சொல்லி உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு மொத்தம் 349 முகாம்கள் நடத்த சொல்லி நமக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தம் 126 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஊராட்சி பகுதிகளில் 80ம், நகராட்சி பகுதிகளில் 46மாக 126 முகாம்கள் நடந்திருக்கிறது. இதில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் 27,703 மனுக்கள் வந்திருக்கிறது. வருவாய்த்துறையில் பட்டா சிட்டா போன்ற அந்த மனுக்கள் 11,870 வந்திருக்கிறது. பிற துறைகளிலிருந்து 18,809 மனுக்கள் வந்திருக்கிறது. மொத்தம் 58,382 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவிற்கு அது சென்னைக்கு அனுப்பப்பட்டு சென்னையில் அங்கே அதை சரிபார்த்து அப்ரூவல் கொடுப்பார்கள். ஆகவே அந்த மனுக்கள் எல்லாம் சென்னைக்கு போய்விடும். வருவாய்த்துறையில் இருப்பதில் மொத்தம் 11,870 இதுவரை முடிவு செய்யப்பட்டது 1,948 மனுக்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி மனுக்களையும் விரைவில் முடிவு செய்ய சொல்லி நாங்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். பட்டா வழங்குவது என்பது நேரடியாக தகப்பனார் பேரிலிருந்து மகனுக்கு வருவதாக இருந்தால் எளிதாக இருக்கும். அதே 2 மகன்கள் 3 மகன்கள் என்று சொன்னால் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் சரிபார்த்து கொடுக்க வேண்டிய அந்த காலதாமதம் வரும். ஆகவே தான் அதில் காலதாமதம் இருக்கிறது. இந்த மனுக்களையும் இந்த முகாமில் பெற்ற மனுக்களில் எப்படியும் 100% 90% முடிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். இப்போ பெறப்படுகிற அந்த இப்போ வாங்குறோம் இல்லையா மகளிர் உரிமை தொகைக்கு, அவங்களுக்கு எந்த மாதத்திலிருந்து வந்து நம்ம வங்கி கணக்கில் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு? முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு மனுக்கள் வருகிறது, அதனுடைய அதில் தகுதி இருப்பவர்கள் எவ்வளோ பேர் வருகிறார் என்பதெல்லாம் பார்த்து அதில் முடிவெடுக்க வேண்டிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக முடிவெடுப்பார்.